மிக சக்தி வாய்ந்த பெருமாளோட ஒரு ரூபம் தான் இந்த அத்திவரதர். இந்த அத்திவரதரை நினைச்சு நீங்க இப்படி வேண்டுனீங்க அப்படின்னா, நீங்க கேட்டது அனைத்தும் கிடைக்கும். காஞ்சிபுரத்துல பார்த்தீங்கன்னா, வரதராஜ பெருமாள் கோவில்ல அத்திவரதரை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும்தான் குளத்துக்கு அடியில இருக்கக்கூடிய ரகசிய அறையில இருந்து வெளியே எடுக்கப்பட்டு பக்தர்களுக்காக 48 நாள் காட்சி தருவாரு. முதல்ல 24 நாள் சயன கோலத்திலும் அடுத்த 24 நாட்கள் நின்ற கோலத்திலும் பக்தர்களுக்கு காட்சி தருவார். காஞ்சிபுரம் அத்திவரதர் கடைசியா 2019ஆம் ஆண்டு குளத்துல இருந்து வெளியே எடுத்து காட்சி தந்தாரு. இவரை மீண்டும் நம்ம தரிசிக்கணும் அப்படின்னா 40 ஆண்டுகள் காத்திருக்கணும். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 60 வயசு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் நம்ம பார்ப்போமா அப்படிங்கிறது தெரியாது. இனிமே முன்ன பார்த்துருந்தோம்னா ஓகே, வாழ்க்கையில் ஒரு முறை தான் தரிசனம் செய்ய முடியும். 50 வயசுக்கு மேலே ஆச்சு 40 வயசுக்கு மேலே ஆச்சுனாவே நமக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது. அவர் மறுபடியும் 2059ஆம் ஆண்டு தான் குளத்துல இருந்து மீண்டும் எடுக்கப்படுவார். நம்ம அந்த வாய்ப்பை தவற விட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு மார்ச் 1ஆம் தேதி வரப்போகக்கூடிய இந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுடக்கூடாது. காஞ்சிபுரத்துல மட்டும் இல்லைங்க, கும்பகோணத்திலும் ஒரு அத்திவரதர் இருக்கிறாரு. அவரை பத்தி நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா கேள்விப்படாத ஒரு தகவலும் இருக்கு, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் பிரம்மன் கோவில் தெருவில் வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குது. இங்கே மூலவர் சந்நிதிக்கு கிழக்க பார்த்தீங்கன்னா ஒரு பாதாள அறையில் அத்தி மரத்திலான சுமார் 1.5 அடி உயரம்தான் இருக்கும். ஸ்ரீதேவி பூதேவி உடன் இருக்கக்கூடிய அத்திவரதர் சிலை இருக்கு. இவர் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியில எடுக்கப்பட்டு பக்தர்களுக்காக தரிசனத்துக்காக வைக்கப்பட்டு மீண்டும் பாதாள அறைக்கு கொண்டு செல்லப்படுவார். இப்ப 12 வருஷம் கழிச்சு மார்ச் 1ஆம் தேதி முதல் 10 நாட்களுக்கு பக்தர்களுக்கு தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 1915ஆம் ஆண்டு அங்க வைக்கப்பட்ட அந்த சிலையானது பல்வேறு காரணங்களால மறுபடியும் எடுக்கப்பட முடியாம சுமார் 98 வருஷம் கழிச்சு தான் 2013ஆம் ஆண்டு தான் சிலை வெளியே எடுக்கப்பட்டு பக்தர்களோட தரிசனத்துக்காக வைக்கப்பட்டு மீண்டும் பாதாள அறையில் வைக்கப்பட்டது. தற்போது 12 வருஷம் கழிச்சு அவர் அத்திவரதர் சிலை வெளியே எடுக்கப்படுது. சிறப்பு பூஜைகள்லாம் செய்து பக்தர்களோட தரிசனத்துக்காக வைக்கிறாங்க. ஆகம விதிகளின்படி காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரை தைலக்காப்பு, புஷ்ப சேவை, ஊஞ்சல் சேவைகள் பக்தர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலைத்துறை அறிவித்துள்ளது. மிக பழமையான கோவில். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அத்திவரதரை நம்ம தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா சகல தோஷங்களும் நீங்கும். நம்மளுடைய முற்பிறவி பாவங்கள்லாம் விலகும், நினைச்ச காரியங்கள்லாம் கைகூடும் அப்படிங்கிறது ஐதீகம். ஏன்னா தாயாரோட இணைந்த கோலத்துல இருக்கக்கூடிய இந்த அத்திவரதரை நம்ம தரிசனம் செய்வது மிகவும் புண்ணியம். 16 செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். ஒருவேளை கும்பகோணத்துல போய் நீங்க இந்த அத்திவரதரை தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க முடியாம போயிடுச்சு, போக முடியாத சூழல் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, நீங்க வயதானவர்கள்லாம் போக முடியாது இல்லையா, ரொம்ப ஏஜ்டு பீப்புளெலாம் அவங்க இல்லை ஏதாவது ஒரு காரணத்தால் உங்களுக்கு போக முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், வீட்டிலையே நெய் விளக்கை ஏற்றி வச்சுட்டு பெருமாளோட அத்திவரதரோட படத்தை நீங்க கண் முன்னாடி கொண்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி, துளசி இருக்கு இல்லையா, அந்த துளசியை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில முடிஞ்சு வச்சு 1 ரூபாய் காயின் அதோட வச்சு நீங்க அதை நல்லா அதை ஒரு முடிச்சு போட்டு கட்டி பெருமாளோட காலடியில உங்களுடைய வேண்டுதலை சொல்லி, உன்னை இந்த 10 நாளைக்குள்ள எனக்கு தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை கொடு, எனக்கு இந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடு அப்படின்னு வேண்டுங்க. நிச்சயமா வீட்டில் இருந்தாலும் எல்லா இடத்திலையும் வியாபித்திருக்கக்கூடிய அந்த பெருமாளை நினைச்சு நீங்க இது மாதிரி சொல்லி, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராம மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே, இந்த 2 வரியை சொன்னாவே விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு ஈக்குவலான பலனை நமக்கு கிடைக்கும். இதை 3 முறை சொல்லி அந்த நீங்க முடிஞ்சு வச்ச இதை பெருமாளோட பாதத்துல வச்சு வேண்டிக்கிங்க. உங்களுக்கு இந்த 10 நாட்களுக்குள்ளேயே போகிற வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கும். நீங்கள் போனீங்கன்னா அந்த காயினை உண்டியலில் போட்டுருங்க. நீங்கள் வேண்டினது கூடிய சீக்கிரம் நிறைவேறிடும். கோவில்லையே போய் நீங்கள் வேண்ட முடிகிறவங்க துளசியை வாங்கி கொடுத்து வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.